முடியாது. இப்போ இதில் அருமையான புத்தகம் இது. அதாவது அதில் இந்த புத்தகம் ஏற்கனவே இதயத்தில் கொடுத்தாங்க என்கிட்ட. அதில் படிக்கும் பொழுது அதாவது சுருக்கமாக நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நிறைய செய்திகள், அந்த இயரு, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் ஒரு பக்கத்தில் எழுதியிருக்காங்க, அதாவது நம்ம திப்பு சுல்தான் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இப்போ அதில் ஹைதர் அலி கேட்குறாரு, உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. திருமண பரிசு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ திப்பு சொல்கிறாரு, எனக்கு ஒரு நூலகத்தை அமைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நூலகத்தை அமைத்து கொடுங்கள். அப்போ அவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, ஏன் நூலகத்தை அமைச்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதாவது வெளிநாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி போராடுகிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் பூரா நான் புத்தகத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் எனக்கு ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு, 2000 புக்கு அடங்கிய ஒரு நூலகத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தையும், இப்பொழுது தியாகச்சுடர் திப்பு சுல்தான் என்ற புத்தகத்தையும் அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த பரிசாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த நூலகம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரெண்டும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அவ்வளவு விஷயங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பெண்களுக்கு எந்த அளவிற்கு திப்பு சுல்தான் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார், அவர்களுக்கு எவ்வளவு உரிமைகளை கொடுத்தார் அப்படிங்கக்கூடியது அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மேலாடை இன்றி இருந்தது, ஒரே பெண்ணை பல ஆண்கள் மனம் செய்வதை தவிர்த்தது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதில் தேவதாசி முறையை நீக்கியது அப்படிங்கிற பல உரிமைகளை பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இந்த நூல் ஒரு பொக்கிஷம். இந்த நூல் பல விவரங்களை, பல செய்திகளை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது புத்தகம் எழுதுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியம். ஒரு கற்றை கூட நம்மளால் எழுத முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். 10 நாள் 20 நாள் இருந்தால் ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை எழுத முடியும். ஒரு புத்தகத்தை, அருமையான புத்தகத்தை திரு ஜமால் முகமது சார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னாக்கா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இன்னும் அவர்கள் இதை போன்று நிறைய ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்களை எழுத வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.